ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட மன நிம்மதியோட நல்ல ஹெல்த்தோட வெல்த்தோட சூப்பராக வாழ்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெசிஷன்ஸ். இந்த சூழ்நிலையை பொறுத்து, அதாவது கரண்ட்டாக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து, இப்போ இருக்கிற உங்களோட நாலேஜை பொறுத்து அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு விஷயத்த செய்ய வேண்டாங்கிற மாதிரி. இப்போது ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணி அதை நீங்கள் இறங்கி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெசிஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் பட தான் நமக்கு தெரியும். நாளோ வருஷங்களோ கழித்து தான் நமக்கு அது தெரியும், நம்ம எடுத்தது கரெக்டாக தப்பாங்கிறது. ஓகேங்களா? ஒரு வேளை அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நீங்கள் போங்க. இஃப் சப்போஸ் அது தப்பான டெசிஷன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எடுத்த டெசிஷனுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாமல் அந்த நிமிஷத்தில் அந்த டெசிஷன்ஸை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது, வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் கொண்டு போகிறது தாங்க நல்ல ஆக்டிவிட்டி, இல்லைன்னா வைஸான ஆக்டிவிட்டி. இல்லை நம்ம பழைய டெசிஷன்ஸை எடுத்ததுக்கே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஸோ உங்கள் டெசிஷன்ஸ் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நாள் போக போக தான் நமக்கு தெரியும். கரெக்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுங்க. தப்பாக இருந்தது அப்படின்னா அதிலிருந்து கரெக்ட் பண்ணி வேறு என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணி போயிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.